கைஸ் வெல்கம்ஸ் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெஜ் புலாவ் தாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து பிரியாணி லீஃபை ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பெரிய வெங்காயமும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து என்ன வெஜ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒருத்தவங்க மஷ்ரூம் கேட்டிருந்தாங்க, மஷ்ரூம் புலாவ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கூட நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டேன். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆனோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் அரைக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதில். இது நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக ஆகணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் நார்மலாகவே ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு பண்ணுங்கள். ஸோ இது நல்லாவே ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன உடனே நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ரெட் சில்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல, குழம்பு மிளகாத்தூள். வெறும் நம்ம இதில் க்ரீன் சில்லி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு புதினா, கொத்தமல்லி தேவையான அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லை அது வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் அப்புறம் நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலே நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது என்னென்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லது, பிகாஸ் டக்குன்னு வேகும். இதில் வந்து நீங்கள் டொமேட்டோ தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். தட் இஸ் வெறும் ஒரே ஒரு தக்காளி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சில பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நார்மல் சைஸ் டொமேட்டோ. பிகாஸ் வந்து இதுக்கு தக்காளி தேவைப்படாது. இதில் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் நான் இதில் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் சாதம் தான் நம்ம அப்படி செய்யணும். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக 3 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 4.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் குக்கரை நீங்கள் திறந்தே வைங்க. குக்கரை லாக் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகின உடனேயும் நீங்கள் வந்து ரைஸை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து இது ஆக்சுவலாக ஒரு விசில் வந்தால் போதும். ஓகே, ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணி பாயில் ஆகிடுச்சி, ரைஸையும் நம்ம ஊற வச்சுருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு விசில் வந்தால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பர் எம்மியான ஒரு வெஜ் புலாவ் ரெடி. ஸோ இது கூட நீங்கள் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம், இல்லை மட்டன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெஜ் குருமா கூட பண்ணிக்கலாம். தட் இஸ் காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெஜ் குருமா கூட பண்ணிக்கலாம். இது கூட சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த புலாவ். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் புலாவ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃபுட் வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி சூப்பர் எம்மியான டிஷ்ஷஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.